அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் சென்ற வாரம் இஸ்லாமிய இல்லம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு முஸ்லிம் பயன்படுத்துகிற வாழுகிற வீடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பல செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்தில் இருந்து முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற தலைப்பில் இறைவன் நாடினால் ஒரு சில வாரங்கள் இதை தொடர்ச்சியாக நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம். முந்தி சென்றவர்கள் அதில் முதலாம் அவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் அது நன்மைக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, தீமைக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அவர்களை பற்றியெல்லாம் திருக்குரானும் ஹதீஸும் நமக்கு அதிகமாக நினைவுபடுத்துகிறது. முன்னோர்கள், நன்மைக்குரிய முன்னோர்களும் சமுதாயத்தில் உண்டு, தீமைக்குரிய முன்னோர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நமக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்திருக்கிறது என்றால் நாம இந்த இஸ்லாத்தை தேடி நாம வரல. நமது பெற்றோர்களோ அவர்களுக்கு பெற்றோர்களோ யாரோ ஒருவர், நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் செய்த ஒரு செயல் நம்ம இந்த இஸ்லாத்தில் வாழ வைத்திருக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் ஊர் கலாச்சாரம் என்ற பெயரில் இஸ்லாத்திற்கு மாற்றமாகவே இருந்தாலும் சில கலாச்சாரத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு வாழ்வோம். அதற்கும் காரணம் அதே முன்னோர்கள் தான். இந்த முன்னோர்களால் நன்மைகளும் விளையும், தீமைகளும் விளையும். தீமைகள் விளைந்ததாக திருக்குரான் சொல்லக்கூடிய சில முன்னோர்களை பற்றி நீங்கள் பார்க்கலாம். சூரா அல் அஅராஃப் என்ற 7வது அத்தியாயம் 38வது வசனம். கால துகுலு ஃபி உமமின் கது ஹலத் மின் கபலிக்கும் மினல் ஜின்னி வல் இன்ஸ் ஃபின் நார். நரகத்தில் மனிதர்களிலும் ஜின்களிலும் அவர்கள் நுழையக்கூடிய நேரத்தில் தங்கள் சகோதர சமுதாயத்தை அவர்கள் சபித்துக் கொண்டே அந்த கூட்டத்தார் அவர்கள் நுழைவார்கள். குல்லமா தகலத் உம்மத்துல் லஅனத்து உக்தாஹா. அவர்கள் நுழையும் போது தங்கள் சகோதர சமுதாயத்தை சபிப்பார்கள். சகோதர சமுதாயம் என்றால் தங்களுக்கு முந்தைய சமுதாயம். இப்ப நாமெல்லாம் ஒரு ஜெனரேஷன், நமக்கு மேல ஒரு ஜெனரேஷன் இருந்தாங்கல்ல, நம்முடைய தகப்பனாருடைய ஜெனரேஷன், அவர்களுக்கு மேல நம்முடைய பாட்டனார் ஜெனரேஷன். ஒரு சமுதாயம் நரகத்துக்குள்ள போகும்போது என்ன செய்வாங்களாம்? லஅனத்து உக்தாஹா. அந்த சமுதாயத்தினுடைய தலைமை சமுதாயத்தை அவர்கள் சபிப்பார்கள். நீங்கெல்லாம் நாசமா போங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நன்மையே நடக்கக்கூடாது என்று சபித்துக் கொண்டே நரகத்துக்குள்ள. இவங்களும் நரகத்துக்கு போறாங்க, இவங்க முன்னோரும் நரகத்துக்கு போறாங்க. ஒருவர் தன்னுடைய சகோதர சமுதாயத்தை தனது முன்னோர்களை சபித்துக் கொண்டே நுழைகிறார்கள். அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான், ஹத்தா இதா தாரக்கு ஃபீஹா ஜமீஆ. ஒட்டுமொத்தமாக அனைவரும் நரகத்திற்குள் ஒன்று இணைந்த பிறகு காலத் உஹ்ராஹும் லி ஊலாஹும். பிந்தியவர்கள் முந்தியவர்களை பற்றி பேசுவார்களாம். பிந்தியவர்கள் யார்? உதாரணத்துக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், நாம நரகத்திற்குரிய இடத்துல போனா நாம பிந்தியவர்கள், நமக்கு மேல உள்ளவங்க முந்தியவர்கள். நமக்கு பின்னாடி நரகத்துக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு நாம முந்தியவர்கள், அவங்க பிந்தியவர்கள். அவ பிந்தியவர்கள் முந்தியவர்களை பார்த்து சொல்வார்களாம், காலத் உஹ்ராஹும் லி ஊலாஹும் ரப்பனா ஹாவுலாயி அதல்லூனா ஃபஆத்திஹிம் அதாபன் லிஅஃபம் மினல் அனார். யா அல்லாஹ், இந்த முன்னோர்களால் தான் நாங்கள் வழிகெடுக்கப்பட்டோம். இந்த முன்னோர்கள் யார்? எங்களை நரகத்தில் தள்ளிய படுபாவிகளே இவர்கள் தான். இவர்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு வேதனை நீ கொடு. கால லிக்குல்லி லிஅஃபுன் வலாக்கில்லா தஅலமூன். அப்ப அல்லாஹ் அவர்களுக்கு பதிலளிப்பான், எல்லாருக்கும் 2 மடங்கு தான், யாரும் அதை அறிந்து கொள்ள மாட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். இப்ப இந்த வசனம் நமக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், முந்தியவர்களால் நரகம் செல்லக்கூடிய மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். யாழ்ல இந்த கூட்டத்தால தான், இந்த முந்தியவர்களால தான் நான் நரகம் போயிட்டேன் என்று மக்கள் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் நரகத்தில் சில கூட்டம் புலம்புவார்கள். நம்ம எல்லாருக்கும் பிரபலியமாக தெரிந்த ஒரு செய்தி. திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், அல் அஹ்ஸாப் என்ற ஒரு சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான், யௌம துகல்லபு உஜூஹுஹும் ஃபின்னார்.
நரகத்தில் சில முகங்கள் போட்டு வாட்டி வதைக்கப்படும். யகூலூன யா லைத்தனா அத்தஅனல்லாஹ வ அத்தஅன ரசூலா. நாங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து இருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கீழ்ப்படிந்து இருக்க கூடாதா? இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபராஅனா ஃபஅதல்லுன சபீலா. யா அல்லாஹ், எங்கள் தலைவர்கள், எங்கள் முன்னோர்கள், எங்களுக்கு முந்தி சென்றவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை நீ கொடு. வல்லஅன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களை பெருமளவில் நீ சபித்து விடு என்று நரகவாசிகள் தங்கள் முன்னோர்களுக்கு எதிராக இவ்வாறு துஆ செய்வார்கள் என்றும் திருக்குரானில் சூரா அல் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். முந்தியவர்களால் என்ன நடக்கும்? தீமை நடக்கும். அதே போன்று இந்த முந்தியவர்களால் என்ன நடக்குமா? நன்மையும் நடக்கும் என்று திருக்குரான் பேசுகிறது. அப்படிப்பட்ட அந்த நன்மைக்குரிய முன்னோர்களை, அவர்களுடைய செயல்களை நாம இன்ஷால்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இப்ப இதுல உங்களுக்கு முதலாவதாக அந்த தலைப்பை பற்றி நம்ம நினைவுபடுத்தணும். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், அதான் தலைப்பு. திருக்குரானில் அல்லாஹ் 9வது அத்தியாயம் சூரா தௌபா என்ற 9வது அத்தியாயம் 100வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க காட்டுறேன். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தி சென்ற முதலாம் அவர்கள், மினல் முஹாஜிரின் வல் அன்சார், ஹிஜ்ரத் செய்தவர்களில் இருந்தும், அந்த ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கு மதீனாவில் இருந்து அடைக்கலம் தந்தார்களே அந்த அன்சாரிகளில் இருந்தும் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு தனி கூட்டத்தை பிரிக்கிறான். சஹாபாக்கள்னா நமக்கு ஒரு சஹாபி தான் தெரியும், முழு சஹாபாக்கள் ஒரு ஜெனரேஷன். அல்லாஹ் அந்த சஹாபாக்களை 2ஆ பிரிக்கிறான். முதலில் உள்ள சஹாபாக்கள் முந்தி சென்றவர்கள், ஹிஜ்ரத்தில் அவங்க முன்னாடி வந்திருப்பாங்க, அன்சாரிகளாக இருந்து உதவி செய்வதிலும் அவர்கள் முன்னோர்களாக இருந்திருப்பார்கள். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இத்தபாஹும் பி இஹ்சானின், அவர்களை பின்தொடர்ந்து நன்மையில் யார் பின்னாடி வந்தார்களோ அவர்களையும், ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். என்ன அல்லாஹ் சொல்றான்? சஹாபாக்கள் 2 கேட்டகரி இருக்குங்க. நமக்கு தெரிஞ்ச 2 கேட்டகரி என்ன? ஒன்னு முஹாஜிர்கள், இன்னொன்னு அன்சாரிகள். மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள் ஒரு கூட்டம், ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அடைக்கலம் தந்தவர்கள் இன்னொரு கூட்டம். இது நமக்கு தெரியும்ல. அல்லாஹ் இந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளை தனியா இன்னொரு 2 பிரிவா பிரிக்கிறான். என்ன பிரிவு? ஆரம்பத்தில் நபி கூட சில பேர் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க, அவங்களும் பிறகு ஒரு காலம் கழிந்து ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள், இவர்களும் சமம் கிடையாதுங்கிறோம். ஆரம்பத்தில் நபியினுடைய வார்த்தையை கேட்டு நன்மை செய்த, உதவி செய்த அன்சாரிகளும், பிறகு இஸ்லாத்திற்கு வெற்றி எல்லாம் கிடைத்த பிறகு உதவி செய்த அந்த அன்சாரிகளும் சமம் கிடையாது. அல்லாஹ் அதைத்தான் இந்த வசனத்தில் பேசுகிறான். அந்த முந்தி சென்ற முதலாம் அவர்கள், ஹிஜ்ரத் செய்தவர்களில் இருந்து, அன்சாரிகளில் இருந்து முதலாம் அவர்களாக இருப்பவர்கள், அவர்களையும் அவர்களை நல்ல காரியத்தில் எவர்கள் பின் தொடர்ந்தார்களோ, தொடர்வார்களோன்னு பேசல, தொடர்ந்தார்களோ அவர்களையும், ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசுகிறான். வ அஜ்ஜலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா ஸாலிகல் ஃபௌஸுல் அலீம், அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, சொர்க்கத்தின் கீழ்ப்பகுதிகளில் ஆறுகள் ஓடும், அந்த சொர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் பேசுகிறான். இந்த வசனத்தை வச்சு தெரிஞ்சு இந்த தலைப்பு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு, சஹாபாக்களில் பெரும் பெரும் தியாகத்தை எல்லாம் செய்த, அர்ப்பணிப்பை செய்த, ஆனால் சமுதாயத்தவர்களால் பெருமளவில் கண்டுகொள்ளப்படாத, இந்த இஸ்லாம் நம்வரை வருவதற்கு பெரும் இரத்தத்தை வேர்வையாக சிந்திய அந்த தோழர்களை, அந்த தோழியர்களை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை பற்றிய காரியத்தை தான் நாம தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கிறோம். இதுல ஏன் அல்லாஹ் முந்தி சென்ற முதலாம் அவர்னு சொல்லணும், அதை பத்தின விளக்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தொடர்ச்சி வரக்கூடிய வாரத்தில் பார்க்கிறோம். முந்தி சென்ற முதலாம் அவர் எதுல முந்துனாங்க, என்ன காரியம் என்றால், முந்துவது என்றாலே அது நன்மைக்கு முந்துவது தான். இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் திருமறை குர்ஆனில் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சூரா வாக்கியா, அதிகமாக நம்ம ஓதி இருப்போம். அந்த வாக்கியா என்ற 56வது அத்தியாயம் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான். குந்தும் அஸ்வாஜன் சலாசா, 56வது அத்தியாயம் 7வது வசனம். அந்த முஸ்லிம்கள் அல்லாஹ் 3 கூட்டம், அதாவது மக்களில் 3 கூட்டமாக அல்லாஹ் பிரிக்கிறான். மக்கள் எத்தனை கூட்டம் பிரிக்கிறான்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 2 கூட்டம், நல்லவங்க ஒரு கூட்டம், கெட்டவங்க ஒரு கூட்டம். அல்லாஹ் 3ஆ பிரிக்கிறாங்க. மனிதர்கள் 3 கூட்டமாக இருக்கிறார்கள். ஃபஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், வலது புறத்தவர்கள், அவர்கள் வலதில் இருப்பார்கள். வா அஸ்ஹாபு ஷிமால் மா அஸ்ஹாபு ஷிமால், இடது புறத்தார்கள், அவர்கள் இடது புறத்தில் இருப்பார்கள். என்ன அர்த்தம்? வலது புறத்தில் உள்ளவங்க சொர்க்கவாசி, இடது புறத்தில் உள்ளவங்க நரகவாசி. இவ்வளவு முடிஞ்சு போச்சுல. இதான் நமக்கு தெரியும். 3ஆவது ஒரு குரூப் இருக்குங்கிறோம். வஸ்ஸாபிகூனல் சாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்களேங்கிறோம்.
அப்ப இந்த சொர்க்கவாசிக்கு முன்னாடி ஒரு இடத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். அப்படி ஒரு கூட்டம் மனித குலத்தில் இருக்கிறார்கள். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் அல்லாஹ்வின் நேசத்திற்கும் நெருக்கத்திற்கும் உரியவர்கள். அல்லாஹ் எப்படி பிரிக்கிறான்? மனித குலத்தையே மூன்றாக பிரிக்கிறான். ஒரு கூட்டம் இடதுபுறத்தவர்கள், அவர்கள் நரகவாசி. ஒரு கூட்டம் வலதுபுறத்தவர்கள், அவர்கள் சொர்க்கவாசி. இந்த ரெண்டிலுமே சேராத இன்னொரு கூட்டம் இருக்கிறது. சாபிகூன், அவர்கள் முந்தியவர்கள். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கத்தில் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்ப இந்த சொர்க்கவாசியை விட அவர்கள் நெருக்கத்திற்குரியவர்கள். யார் அந்த முந்தியவர்கள்? எதன் பக்கம் முந்தியவர்கள் என்றால், நீங்கள் திருக்குர்ஆனில் பார்க்கலாம். சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயம் 148வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வலி குல்லி விஜிஹத்துன் ஹுவ முவல்லிஹா, இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. இலக்கை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஃபஸ்தபிகுல் கைராத், மக்களே உங்களுக்கான இலக்கு என்பது நன்மைக்கு முந்துவது. எதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் கூலியை பெறலாம், அந்த கூலியை அதிகம் பெறலாம், அப்படி அதை எதிர்பார்த்து யார் செல்கிறார்களோ அதுதான் உங்களுக்குரிய காரியம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஐனமா தகூனு யத்திபிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களை ஒன்று திரட்டி கொண்டு வருவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன். இந்த வசனம் எதை பேசுது? முந்தியவர்கள்னா தெரியுதா? எதுவெல்லாம் நன்மையோ அதுல முதல் அணியா நம்ம நிக்கணும்னு நினைங்க. யாராவது ஒருத்தர் முன்னாடி செய்ய மாட்டாரா, அவரை பார்த்து நாம செய்வோமா? இப்படி வராதிங்க. சஹாபாக்களில் ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்கள் அப்படி செய்தது கிடையாது. ஹிஜ்ரத் செய்வார்களே, நபியினுடைய கட்டளையை தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்களே தவிர வேற யாராவது போறாங்களான்னு பார்த்துட்டு போக மாட்டாங்க. உதவி செய்தார்களே, நபியினுடைய கட்டளை பார்த்து வேற யாராவது செய்யறாங்களா நம்ம பார்ப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. முதலில் இவர்கள் நிற்பார்கள். ஜிஹாதாக இருக்கட்டும், ஏனைய அமல்களாக இருக்கட்டும், நபி சொன்னால் முதல் அணியில் முதல் இடத்தில் அவர்கள் நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர்கள். சஹாபாக்கள் எல்லோருமே மகத்தானவர்கள், நன்மைக்குரியவர்கள், சொர்க்கத்தை அல்லாஹ் இறைவன் நாடினால் பெறக்கூடியவர்கள். ஆனால் அந்த சஹாபாக்களிலேயே அல்லாஹ் 2 சாராராக பிரிக்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த நன்மைக்கு முந்துவது என்றால் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னொரு செய்தி நீங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான நபிமொழி, பாதிரு பில் அமால், மக்களே நீங்கள் நன்மைக்கு ஓடி வாங்க, முந்தி வாங்க. நாங்க சொல்லலாம் என்ன செய்யணுமா? நன்மைக்கு நீங்கள் அதிகமாக முந்தி வாருங்கள். ஏன்? ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படி இருக்கும் என்றால், இரவு எப்படி இருள் சூழ்ந்து இருக்கிறதோ அப்படி அந்த காலம் இருக்கும். அப்ப அந்த காலம்லாம் ஃபுல்லா நைட்டாவே இருக்கும், அப்படி கிடையாது. குழப்பங்கள் சூழ்ந்து இருக்கும், உங்களை நன்மை செய்ய விடாமல் தடுத்து விடும். இருள் சூழ்ந்த இரவை போன்று குழப்பங்கள் அதிகரித்து இருட்டாக இருக்கிற ஒரு காலம் வரும். அப்படி வந்தால் காலையில் ஒருவர் முஸ்லிமாக இருப்பார், ஈமான் கொண்டவராக, அல்லாஹ்வை நம்பி மறுமையை நம்பியவராக இருப்பார். மாலையில காஃபிர் ஆயிருவார். எங்க போயிருவாரு? குஃப்ருக்கு போயிருவார். காலையில சொர்க்கத்தில் நெருக்கத்தில் இருந்தவர் மாலையில் எங்க போயிட்டார்? நரகத்துக்கே போயிட்டார். மாலையில் முஸ்லிமாக ஒருவர் இருப்பார், மறுநாள் காலையில் அவர் காஃபிராகத்தான் கண் விழிப்பார், காஃபிராகத்தான் அடைவார். இப்படி ஒரு காலம் வரும். ஒரு நாள் கூட ஈமான தக்க வைக்கலன்னா அது எவ்வளவு பெரிய பலகீனம். அப்படி ஒரு காலம் கண்டிப்பா வரும் நாங்க சொல்லலாம். இப்ப நம்மளே நீங்க பாருங்களேன், ஒரு பயானில தொழுகையை பற்றி ஒரு மார்க்கறிஞர் பேசுகிறார், ஆர்வம் ஊட்டுகிறார், ஒரு பேச்சாளர் சொல்றார் அப்படின்னு உடனே ஒரு பூஸ்ட் வரும். அது ஒரு 2 நாளைக்காவது நிற்கும், குறைஞ்சது என்ன ஒரு 2 நாளைக்கு நிற்கும். மீண்டும் ஏதாவது ஒரு அறிவுரை கேட்கும் போது மறுபடியும் உடம்பு புத்துணர்ச்சி பெறும், அமல்களின் பக்கம் செல்வோம். அந்த ஏற்றப்பட்ட ஒரு அரை மணி நேர பேச்சு ஒரு 2 நாளைக்காவது தாங்கும், தாக்கு பிடிக்கும், அது இயல்பு. ஆனால் அந்த காலம் வந்து விட்டால் காலையில இருக்கிற ஈமான் மாலையில இல்லாமல் போகணும், குழப்பம் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்க. ஈமான் கொண்டவராக அந்த காலை அடைந்தவர் மாலை அடைய மாட்டார், அவ்வளவு மோசமான குழப்பம். அதுக்கு முன்னால் நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் உங்களால் நன்மை செய்ய முடியாது. ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு ஹயாத்தை கொடுத்து அந்த காலத்தை கொண்டு வந்து அந்த காலத்தில் உங்களை வாழ வைத்தானே, ஆனால் நீங்க என்ன செய்ய முடியாது? ஈமான காப்பாற்ற ஓடத்தான் முடியுமே தவிர இருந்து அமல் செய்ய வாய்ப்பு இருக்காது. அங்க உம்ரா செய்வோமே, ஹஜ் செய்வோமே, நோன்பு வைப்போமே, உபரியான காரியங்களை செய்வோமே, குர்ஆனை ஓதுவோமே, டைமே இருக்காது. ஈமான புடிச்சிட்டு ஓடணும், ஒரே ஓட்டமா ஓடிக்கிட்டு இருக்கணும். அப்பதான் ஈமான தப்பிக்கும். ஈமான் தப்பிச்சாதான் நம்ம நரகத்தை தப்பிக்க முடியும். அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்பு நன்மைக்கு நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்ற ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி சொன்னாங்க, ஒரு 6 காரியங்கள் நடக்க இருக்கிறது, அதற்கு முன்பு நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன்பு, யமன் தேசத்திலிருந்து நெருப்பு கிளம்புவதற்கு முன்பு, அல்லது யாஜூஜ் மாஜூஜ் வருவதற்கு முன்பு, பெரும் பூகம்பம் வருவதற்கு எப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த மறுமையினுடைய முக்கிய அடையாளங்களை எல்லாம் பட்டியலிட்டு கொண்டே சொல்கிறார்கள். 4 அடையாளம் சொல்றாங்க.
ஐந்தாவது மறுமை வருவதற்கு முன்பு, ஆறாவது உங்களுக்குரிய தனிப்பட்ட மறுமை வருவதற்கு முன்பு நாங்கள் சொல்ல. அதில் எல்லாருக்கும் ஒரே மறுமை தான். அதில் எனக்கு ஒரு மறுமை உங்களுக்கு ஒரு மறுமைனா மௌத்தது. மறுமை என்னைக்கோ வரப்போகுதுங்க. ஒரு 5000 வருஷம் கழிச்சு வருதுன்னு வைங்க. நான் இப்போ மௌத் ஆயிட்டோம்னா நான் மறுமை அடைஞ்சிட்டேன் இல்லையா? மறுமை என்னைக்கோ தான் வரப்போகுது, ஆனால் நான் அடைஞ்சிட்டேன். முழு உலகத்திற்கான மறுமை வருவதும் பயந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான மறுமை உங்கள் மௌத்து வருவதற்கு முன்பால் நீங்கள் நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இந்த நன்மை விஷயத்திலே பெருமளவுக்கு ஆர்வம் கொண்ட தோழர்களாக தோழியர்களாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உள்ள அந்த முஸ்லிமான மக்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று திருக்குர்ஆனில் அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். சூரா அல் மாயிதா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதாவது சூரா ஃபத்ஹ் என்ற 48வது அத்தியாயத்துடைய 29வது வசனம், முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மாஹு அஷித்தாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும், அந்த முஹம்மதோடு சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் காஃபிரை கண்டால் தலை நிமிர்ந்து நிற்பார்கள், ஒரு நெஞ்சுரத்தோடு நிற்பாங்க, பயமே கிடையாது அவங்களுக்கு. முக்மீன்களை கண்டால், இறை நம்பிக்கை கொண்டவர்களை கண்டால் உருகி விடுவார்கள் இரக்க குணத்தால். அல்லாஹ் எப்படி பேசுறான்? இந்த முஹம்மதோடு சில கூட்டம் இருக்கிறார்கள், தோழர்கள் இருக்கிறார்கள், தோழியர்கள் இருக்கிறார்கள், காஃபிருக்கு கடுகளும் பயப்பட மாட்டான், கத்தியை காட்டினாலும் சரி, அருவாளை காட்டினாலும் சரி, எதுக்கும் பயப்பட மாட்டான். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? வல்லதீன மாஹு அஷித்தாவு அலல் குஃபார், இறை மறுப்பாளர்களிடத்தில் கடுமையாக தங்களுடைய அந்த ஈமானி உறுதியோடும், வருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியில் இரக்க குணத்திலே அவர்கள் இருப்பார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரசூலாவை பற்றி தௌராத் பேசி இருக்கு அப்படின்னு, ரசூலாவை பற்றி இஞ்சில் பேசி இருக்கிறது என்று. சஹாபாக்களை பற்றி தௌராத் பேசி இருக்குங்கிறான்ல. இந்த சஹாபாக்களை, இந்த சஹாபிய பெண்மணிகளை பற்றி எது பேசி இருக்குதான்? தௌராத் பேசி இருக்கிறது, இஞ்சில் பேசி இருக்கிறது. அல்லாஹ் அதை இதே வசனத்தில் 7வது அத்தியாயம் 48வது அத்தியாயம் 29வது வசனத்தில் தொடர்ச்சியாக சொல்கிறான். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகுன ஃபத்லன் மினல்லாஹி வ ரிதுவான், அவர்கள் ருக்கு செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம். சீமாஹும் ஃபி உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சுஜூதுடைய அடையாளம் அவர்கள் நெற்றியிலே பார்க்க முடியும். அந்த சஹாபாக்கள் நெற்றியில் சுஜூது செய்திருக்கிறார்கள் என்ற அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்ளலாம். அடையாளம் உடனே வராது. எல்லாருமே காலகாலத்துக்கு தொழுவோம், சில பேருக்கு அடையாளமே வரவே வராது. அடையாளம் என்பது அவர்களுடைய வழிபாட்டு அவங்க ஊறி திளைத்தால் மட்டும் கிடைக்கிற ஒரு பொக்கிஷம். அது இந்த அடையாளம் யாருக்கிட்ட இருக்குமா? சஹாபாக்களிடத்தில் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ذَلِكَ مَثَلُهُمْ فِي التَّوْرَاةِ, இது தௌராத்தில் சொல்லப்பட்ட உதாரணம். அல்லாஹ் தௌராத்துல முன்னாடி பேசிட்டான், இப்படி ஒரு தூதர் வருவார், ஒரு கடைசி தூதர், அவரை சுற்றி தோழர்கள் தோழியர்கள் இருப்பார்கள், அவர்கள் தொழுவார்கள், அவர்களுடைய ருக்கு செய்வார்கள், சுஜூது செய்வார்கள், சுஜூதுடைய அடையாளம் அவர்கள் நெற்றியில் இருக்கும். எவ்வளவு அழகா பின்னாடி வர சமுதாயத்துக்கு பாடம் நடத்துறான் பாருங்கல்ல. இதை பார்த்ததுக்கு அப்புறமும் ஈமான் கொள்ளாத மக்கள் யார்? அந்த யூதர்கள். அவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், யஅலமூன, அதாவது யாரிஃபூன கமா யாரிஃபூன அப்னாஹும், தங்கள் பிள்ளைகளை அவர்கள் அறிந்து கொள்வதை போன்று இவரை தூதர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். லட்சம் பிள்ளை இருக்கும்போது நம்ம பிள்ளை விட்டோம், நம்ம பிள்ளை தெரியுமா இல்லையா? குழம்பிருச்சு நம்ம சொல்ல மாட்டோமே. அப்படி நீங்கள் அறிவதை போன்று இவரை தூதர் என்று அவர்களுக்கு தெரியும், ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. அடுத்து இஞ்சிலில் சொல்லப்பட்ட உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். வமஸலுஹும் ஃபில் இன்ஜில் கஸர்இன் அக்ரஜ ஷதாஹு ஃபஆஸரஹு ஃபஸ்தக்லத ஃபஸ்தவா அலா ஷூகி யுஜிபு ஸுரஅ லியகீல பிஹிமுல் குஃபார். விவசாயத்தை பற்றி அல்ல உதாரணமா சஹாபாக்களை பத்தி பேசுறோம். அந்த விவசாயத்தினுடைய பூமி இருக்குதுல, அது வளர்ந்து செழித்து பசுமையாக அது மாறுகிறது. இது அங்க விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கு முகச்சுளிப்பை சில நேரத்தில் ஏற்படுத்தும். அல்லாஹ் காஃபிர்களை பற்றி சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் மின்ஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா. அல்லாஹ் ஈமான் கொண்டு நல்லமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான், அவர்களுக்கான மன்னிப்பையும் அவர்களுக்கான மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். சஹாபாக்களை பற்றி முன் சென்ற தௌராத்துல பேசப்பட்டிருக்கு, முன் சென்ற இஞ்சிலில் பேசப்பட்டிருக்கு. இவர்கள் நல்லவர்கள், நபியோடு இருப்பார்கள், இவர்கள் பெரும் பெரும் அமல்களை செய்வார்கள், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவார்கள், சுஜூதுடைய அடையாளம் நெற்றியில் இருக்கும் என்றெல்லாம் சஹாபாக்களை பற்றி பேசப்பட்டிருக்கிறது என்றால், சஹாபாக்களை சாதாரணமாக இஸ்லாம் மதிப்பிடவில்லை. அது ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கங்க. சஹாபாக்கள் யார்? ஏனைய சாதாரண முஸ்லிம்களை போன்று அல்ல சஹாபாக்கள். இவர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்தை, மதிப்பை, கண்ணியத்தை, மாண்பை இஸ்லாம் அதிகமாகவே வழங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியுது. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பல உதாரணத்தை சொல்லலாம்.
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு முறை அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்களுக்கும் ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சண்டை. ரெண்டு பேருமே சஹாபி, ரெண்டு பேரும் இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்பவர் ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர். மக்காவினுடைய ஆரம்ப கட்ட காலத்தில் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு அடிபணிந்தவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அவர்கள். ஹாலித் பின் வலீத் யாரு? மக்கால 13 வருஷம் அதே ஊர்ல இருந்தார், ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கல. அவர் குறைஷி, இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்தவர்ல ஹாலித் பின் வலீதும் ஒருவர். சரி, ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போனாங்க, அப்பா ஏத்துக்கிட்டாங்களா? அப்பவும் ஏத்துக்கல, எதிர்த்தார். உஹது யுத்தத்தில் 70 நபித்தோழர்கள் கொல்லப்படுவதற்கு பெரும் பங்கே இந்த ஹாலிதுக்கு தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் அபூ சுஃபியானுடைய படையை துரத்தி கொண்டு சஹாபாக்களோடு ஓடுறாங்க. அந்த மலை கணவாயை சுற்றி இந்த ஹாலித் பின் வலீது தான் 70 நபித்தோழரை கொல்றார். இதற்கு பிறகு அஹ்ஸாப் யுத்தம் நடக்கிறது, பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கிறது. அந்த தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்துக்கு வந்தாச்சு, வந்துட்டால அந்த மதிப்பை மாண்பை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தில் இருந்த அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபோடு பிறகு இஸ்லாத்தை வந்த ஹாலித் பின் வலீதுக்கும் மத்தியில் ஒரு சண்டை. அது என்னன்னு பத்தி வரல. சண்டையில் இந்த ஹாலித் பின் வலீத் என்ன பண்றாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டிட்டார், கடுமையான முறையில் ஏதோ ஒரு வார்த்தையில திட்டிட்டார். ரசூலுல்லாஹ்க்கு இந்த தகவல் வருது. அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் என்ன ஒரு காலத்திலும் தன் குலம்னு பார்க்கவே மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அந்த பண்பாடே கிடையாது. யாருக்கிட்ட நியாயம் இருக்கிறது நபி பார்ப்பாங்க, யாரிடத்துல மகத்துவம் இருக்கிறது அதையும் நபி பார்ப்பாங்க. இந்த ரெண்டையும் பார்த்த ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு இருக்கும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம், இதை சொல்லிட்டு நம்ம இந்த செய்தியை கண்டினியூ பண்ணுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ரசூல் அவங்க ஒரு பெரிய ஆட்சியாளராக இருப்பதனால் பல நபித்தோழர்கள் பலரும் பார்க்க வருவாங்க. அப்படி 2 நபித்தோழர்கள் வராங்க. ஒருவர் அபூ சுஃபியான், இன்னொருவர் சுஹைப். 2 பேர் யாரு? மக்காவினுடைய முக்கியமான பெரும் தலைகள். 2 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மக்கா வெற்றில ஏத்துக்கிட்டாங்க. அந்த 2 பேர் இவங்க பல ஆண்டுகளை இஸ்லாத்தில் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்க்க வராங்க. 2 பேரும் முன்னாடி உட்கார்ந்தாச்சு. உமர் எப்பவும் கூப்பிடுவாரு அப்படின்னு. இவங்களுக்கு அப்புறம் தான் யார் வரா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க உமரை பார்க்கிறதுக்கு. உமருக்கு தகவல் போகுது, உங்களை பார்க்க அபூ சுஃபியானும் சுஹைபும் வந்திருக்கிறார், பிலாலும் வந்திருக்கிறார். அப்படியா? பிலால முதல்ல கூப்பிடுங்க. அபூ சுஃபியானுக்கு சரியான ஆத்திரம். நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், முன்னணியில் நாங்க தான் இருக்கோம், முதல்ல யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? முன்னாடி வந்தவங்களுக்கு தான் கொடுக்கணும். நாங்கெல்லாம் முன்னாடி இருக்கிறோம், எங்களெல்லாம் கூப்பிடணும். அவருக்கு சரியான ஆத்திரம், கடுமையான முறையில் திட்ட ஆரம்பிக்கிறார். எப்படி திட்டுறாரு? இந்த அடிமைகளாக இருந்தவங்க எல்லாம் நம்மளை ஆதிக்கம் பண்ற இடத்துக்கு வந்துருச்சு பாத்தியா? முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம், நான் ஒரு முக்கியமான தலைவன், எனக்கு இங்க மதிப்பு கொடுக்கல, அவர் பாட்டுக்கு முன்னாடி போறாரு. அப்ப அந்த இடத்துல சுஹைப் ஒரு அருமையான வார்த்தையை சொல்றாரு. சுஹைப் யாருன்னா, ஆரம்பத்துல பெரிய காஃபிரா இருந்தாலும் பெரிய புத்திசாலி, அவர் வாய்ஜாலம் உள்ளவர். அவர் தான் கொண்டு ஹுதைபியா உடன்படிக்கை ஒப்பந்தமே போட சொல்லுவாங்க. ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சு, ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தம் போட்டவரே அவர் தான். அவர் சொல்றாரு, அபூ சுஃபியான் உங்களுக்கு தெரியுதா ஏன் உமர் அவருக்கு மட்டும் மதிப்பு கொடுக்கிறாரு, நமக்கு மதிப்பு பின்னாடி தராருன்னு தெரியுதா? அவங்க எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில் இஸ்லாத்துல நின்னவங்க, நம்ம அப்ப இஸ்லாத்துல இல்ல. வெற்றி கிடைச்ச பிறகுதான் நம்ம எல்லாம் சேர்ந்தோம். அதனால தான் பிலாலுக்கு உமர் மதிப்பு தருகிறார், நமக்கு உமர் மதிப்பு தரதில்லை. அதை கேட்டுட்டு உடனே போய் அடுத்த கட்ட யுத்த காலத்தில் நான் போய் கலந்து கொள்வேன் என்று சென்றவர் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் இஸ்லாம் முதல்ல அதைத்தான் விரும்பும், முன்னாடி வந்தவங்களுக்கு தான் முதல் உரிமை, அதில் மாற்றம் கிடையாது. பெரும் தியாகிகளுக்கு கூடுதல் முன்னுரிமை கொடுக்கிற சரிதானே? யோசிச்சு பாருங்க, இந்தியாவே எடுத்துக்கலாம், மூத்த குடிமக்களுக்குன்னு சில மதிப்புகள் உண்டா கிடையாதா? டிக்கெட்ல சலுகை உண்டு, ரேஷன் கடையில் ஒரு சலுகை உண்டு, பென்ஷன் பணம் அவங்களுக்கு தான் போகும். பெரிய அளவில் ஏழ்மையில பிச்சை எடுக்கிறவனுக்கு கூட அந்த பொருளாதாரம் கிடைக்காது. 50 ஆண்டுகள் தொடர்ச்சியாக, 50 ஆண்டுகள், 55, 60, 75 இது வரைக்கும் இந்தியாவினுடைய அரசுக்காக அரசு ஊழியத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு தொடர்ச்சியா மாத ஊதியத்தில் ஒரு பகுதி போய்கிட்டே இருக்கும் பென்ஷன். என்ன காரணம்? அவ்வளவு அரசு இயந்திரத்துக்காண்டி வேலை பார்த்தவங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுக்காம. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதில் சண்டை. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மானை திட்டிவிட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நபிமொழி, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். திட்டினவர் தோழர் தானே, திட்டினவர் யாரு? நம்ம ஆட்களா? அதுல இருந்து 1500 வருஷம் கழிச்சு வந்தவங்களா? திட்டினது யாரு? அவரும் ஹாலித் பின் வலீதும் தோழர் தான். அவருக்கும் பல சிறப்பு இருக்கு, பல மதிப்பு இருக்கு, பெரும் வீரர். அவரால் எத்தனையோ பல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு, எத்தனையோ பல நிலங்களை நாடுகளை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய பங்களிப்பு லேசப்பட்ட பங்களிப்பு கிடையாது. ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள்.
ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், நீங்கள் ஒரு உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம் வலா நிஸ்ஃபஹு, என் தோழர்கள் செய்கிற 2 கை அளவிற்கு உண்டான தர்மத்தையோ அதில் பாதியையோ கூட நீங்கள் அடைந்து விட முடியாது. அப்ப முந்தி சென்றவங்களுக்கு இஸ்லாம் கொடுக்கிற மதிப்பு தெரியுதா? சஹாபாக்கள் காலத்தில் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அந்த அந்தஸ்து அடையவே முடியாது, ஒரு காலம் அடைய முடியாதுன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். என் தோழர்கள் நீங்கள் உஹது மலை அளவிற்கு தங்கத்தை தர்மம் பண்ணுங்க. தங்கன லேசுப்பட்ட காரியமா? ஒரு கிராமம் வாங்குறதுக்கு நாய்ப்படாத பாடுபடணும். உஹது மலை அளவிற்கு டன் அளவுக்கு தங்கம், அது ஆயிரமான டன்னு, அவ்வளவு தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் என் தோழர்கள் செய்கிற ஒரு முத்துனா 2 கை அளவு, ஒரு முத்தோ அல்லது அதில் ஒரு பாதியோ, அந்த அளவிற்கு கூட அந்த தர்மத்தை உங்களால் அடைந்து விட முடியாதுன்னாங்க. சஹாபாக்களுடைய மாண்பு என்பது அது அவர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் கர்னி சும்மல்லதீன யலூனஹும், உலகத்தில் மனிதர்களிலேயே தலை சிறந்த சமுதாயத்தவர்கள் என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பிறகு அதற்கடுத்து வருபவர்கள். ஏன் சமுதாயத்துக்கு நேரம் யாரு கிடையாது, இன்னொரு கூட்டை நீ வராது. நீ என்ன தியாகம் பண்ணுங்க, சஹாபாக்களுக்கு நிகராக உங்களால் வாழ முடியாது, உங்களால் அந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளவே முடியாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல நேரங்களில் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. சரி, இவ்வளவு தெரியுது, சஹாபாக்களுக்கு ஒரு பெரும் மாண்பு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது. அதை அல்லாஹ்வும் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், தௌராத்தில் பேசப்பட்டிருக்கிறது, இன்ஜீலில் பேசப்பட்டிருக்கிறது. அது போக அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றாங்க, என் தோழர்களை திட்டாதீங்க. நமக்கு என்ன அதை கொண்டு ஃபைதா? ரசூல் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறாங்க. சஹாபாக்களை நேசிப்பது ஈமான்ல ஒரு அங்கம். எதுல அங்கமா? நீங்க தொழுவது ஈமான்ல அங்கம் தானே, நோன்பு வைப்பது ஈமான்ல அங்கம் தானே, தர்மம் செய்வது, ஹஜ் செய்வது, தாய் தந்தை கவனிப்பது, கணவனுக்கு கட்டுப்படுவது, மனைவிக்கு பணிவிடை செய்வது, இதுவெல்லாம் எப்படி ஈமானில் ஒரு அங்கமோ, சஹாபாக்களை நேசிப்பது ஈமானில் ஒரு அங்கம். அவங்க மேல ஒரு நேசம் இருக்கணும், ஒரு முஹப்பத் இருக்கணும். நபி தோழர்கள் அப்படின்னா அதுல ஒரு முஹப்பத் இருக்கணும். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், சஹி புகாரி சஹி முஸ்லிமினுடைய 75வது நபிமொழி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரி தோழர்களை குறித்து பேசுகிறார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், இறை நம்பிக்கை கொண்டவனை தவிர வேறு எவனும் அன்சாரி தோழர்களை வெறுக்க மாட்டான். அதாவது இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை நேசிக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்சாரி தோழர்களை நேசிப்பது யார் தான் நேசிப்பா? ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் தான் நேசிப்பார்கள். ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொன்னாங்க, வலா யுப்கிலுஹும் இல்லா முனாஃபிக், முனாஃபிக்கை தவிர, நயவஞ்சகனை தவிர வேறு யாரும் அன்சாரிகளை வெறுக்க மாட்டார்கள், கோபப்பட மாட்டார்கள். உங்கள்ட்ட ஈமான் இருக்குன்னா அதுக்கு என்ன அடையாளம் இருக்கணும்? நீங்கள் சஹாபாக்கள் நேசிக்கணும், சஹாபாக்கள் உங்களுடைய உள்ளம் உருகணும், சஹாபாக்கள் பற்றி ஒரு மதிப்பு கண்ணியம் இருக்கணும். எப்படி நம்முடைய குடும்பத்தவரை நேசிக்கிறோமோ சஹாபாக்களை நேசியுங்கள். அந்த நேசம் உங்கள் உள்ளத்தில் இருந்தா உங்கள்ட்ட ஈமான் இருக்குன்னு அர்த்தம், அதுன்னு உயிரோட்டத்தோடு ஹயாத்தா இருக்கு. இல்ல நான் சஹாபினாலே நேசிக்க மாட்டேன், எனக்கு அவங்களை கண்டாலே வெறுப்பு, அப்ப நீ யார்? நயவஞ்சகன். இந்த வார்த்தை யாருக்கு பெரிய அளவு சூட் ஆகும்னா அந்த துன்யால இப்ப இந்த நேரத்தில் ஷியாக்களுக்கு பொருந்தும். சஹாபாக்கள் மீது கட்டுகளவு கண்ணியம் காட்ட மாட்டார்கள். இஷ்டத்திற்கு காஃபிர், அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், உஸ்மான் காஃபிர், அலி காஃபிர், எல்லாரும் காஃபிர். ஆயிஷா நாயகி அவங்களும் காஃபிர், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமார்களும் காஃபிர். இவனை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே தலை சிறந்த சஹாபினா அது 4 பேர் தான். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அலி இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்கள், ஹசன் ரதியல்லாஹு அவர்கள், ஹுசைன் ரதியல்லாஹு, 4 பேர் தான். உலகத்திலே நல்லவங்க 4 பேர் தான். உலகத்திலேயே கெட்டவங்க யாரு? அவனையும் சொல்ல மாட்டான், நம்மளையும் சொல்ல மாட்டான். யாரு சொல்லுவான்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அபூபக்கர், உமர், உஸ்மான், ஏனைய நபி தோழர்கள், முஆவியா ரதியல்லாஹு அவர்கள், இவங்க எல்லாரும் கெட்டவன்றோம். இப்படி ஒரு சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த ஷியாக்கள் என்ற கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நேசிப்பது சம்பந்தமாக சொல்கிறார்கள், லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், இறை நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு யாரும் இந்த சஹாபாக்களை நேசிக்க மாட்டார்கள். உங்களுடைய ஈமான் இருந்தால் சஹாபாக்கள் மீது நேசம் இருக்கணும். வலா யுப்கிலுஹும் இல்லா முனாஃபிக், நயவஞ்சகனை தவிர வேறு யாரும் சஹாபாக்களை வெறுக்க மாட்டார்கள். நீங்கள் வெறுத்தீர்கள் என்றால் நீங்கள் நயவஞ்சகர்கள். மன் அஹப்பஹும் அஹப்பல்லாஹு அஹப்பஹுல்லாஹு, ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றாங்க பாருங்க, யார் சஹாபாக்களை நேசிக்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான்.
எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. வழிபாட்டை செஞ்சு அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுற மாதிரி சஹாபாக்களை நேசித்தே நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று விடலாம். யார் அல்லாஹ்வுடைய தோழர்களை, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். வமன் அப்கலஹும் அப்கலஹுல்லாஹு, யார் அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களை வெறுக்கிறாரோ கோபப்படுகிறாரோ அவர் மீது அல்லாஹ்வும் வெறுக்கிறான், அவரை அல்லாஹ்வும் கோபப்படுகிறான். எவ்வளவு பெரிய மாண்பு, கண்ணியம். இந்த கண்ணியம் நமக்கு கிடைக்குமா? உலகத்தில் உள்ள மார்க்கம் பேசுற நபரோ மார்க்கத்தின்படி நடக்கிறவர் யாருக்காவது இந்த கண்ணியம் கிடைக்குமா? யாருக்கெல்லாம் கொடுக்கிறான்? இந்த உம்மத்திலேயே நபித்தோழர்களுக்கு தான் அல்ல தரான். நபித்தோழர்களுடைய மாண்பு என்பது குறைத்து மதிப்பிடப்படக்கூடிய மாண்பே கிடையாது. அதே போன்று இன்னொரு செய்தி நீங்கள் பார்க்கலாம். சஹீஹ் புகாரி 17வது நபிமொழியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், அன்சாரி தோழர்களை நேசிப்பது என்பது ஈமானினுடைய ஒரு அம்சம். நாங்க ரசூலுல்லாஹ் ஆயத், அது ஒரு அடையாளம். ஒரு முப்பீனுக்கு அடையாளம் இருக்குல்ல, தொழுகை இருந்தாதான் அவன் முஸ்லீம், நோன்பு இருந்தாதான் அவன்கிட்ட முஸ்லீம் என்ற அடையாளம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமானுக்கான அடையாளம் தெரியுமா? அன்சாரிகளை நீங்க நேசிக்கணும். அன்சாரி தோழர்கள்னா உங்களுக்கு கொல்ல பிரியமா இருக்கணும். தொடர்ச்சியாக நபி அவர்கள் சொன்னார்கள், வாயத்து நிஃபாக் பகதுல் அன்சார், நயவஞ்சகனுடைய அடையாளம் தெரியுமா? அன்சாரிகள்னா அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். அன்சாரிகளை கண்டாலே ஒரு கோபம் இருக்கும், ஒரு ஆத்திரம் இருக்கும். யாருக்கு அந்த நிலை இருக்கிறதோ அவர்கள் யார்? அவர்கள் நயவஞ்சகர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வாறு ஏராளமான செய்திகளை, மார்க்கத்தினுடைய அந்த சஹாபாக்களுடைய மாண்பை குறித்த பல செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கள், இவங்களுடைய தியாகம் இல்லை எனில், இவர்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை எனில், இவர்களுடைய அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற தாவா சிந்தனை இல்லை என்றால் இன்றைக்கு நம்ம வரைக்கும் மார்க்கம் வந்திருக்காங்க. அவங்க போட்ட ஒரு உழைப்பு இருக்குல்ல, தன்னலமற்ற ஒரு உழைப்பு. நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த மார்க்கம் அடுத்த தலைமுறைக்கு போகணும். அதுக்கு அவங்க போட்ட எஃபெக்ட். ஆல்ரெடி மார்க்கம் போன பகுதிக்கு மார்க்கம் கொண்டு போறது பெரிய விஷயமே கிடையாது. எது பெரிய விஷயம் இல்ல, மார்க் ஆல்ரெடி போயிடுச்சுலாங்க ஒரு பகுதிக்கு, உங்களுக்கெல்லாம் மார்க்கம் வந்துருச்சு. உங்ககிட்ட நான் மார்க்கத்தை பேசுறது பெரிய காரியமா? காரியம் கிடையாது. அல்லது மார்க்கத்தை விளங்காத சில கூட்ட மக்கள்கிட்ட இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் மார்க்கத்தை சொல்றது பெரிய காரியமா? பெரிய காரியம் கிடையாது. அல்லது மாற்று மதத்தவர்கள்ட்ட போய் மார்க்கத்தை சொல்றது பெரிய காரியமா? அதுவும் பெரிய காரியம் கிடையாது. என் மார்க்கத்தை தவிர இன்னொரு மார்க்கம் வந்தா கருவறுத்துருவேங்கிற சிந்தனை கொண்ட அந்த அரசர்கள்ட்ட கொண்டு போய் மார்க்கத்தை சொல்றது இருக்குது, அது லேசான காரியம் கிடையாது. அதை செய்தவர்கள் இந்த நபித்தோழர்கள். எல்லா பகுதிக்கும் போவார்கள், உலகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் சென்றார்கள். மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக எத்தனையோ பல நபித்தோழர்கள் அங்கேயே மரணித்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. தாவாவுக்கு நபி அவர்கள் இவங்களை தான் முடக்கி விட்டாங்க, நீங்க போங்க ஆரம்பிங்க. ஹஜ்ஜத்துல் விதாவிலே பல்லாயிரக்கணக்கான நபித்தோழர்களை திரட்டி வைத்துக் கொண்டு நபி அவர்கள் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரு மார்க்க செய்தி கிடைத்தாலும் மக்களிடத்தில் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துரையுங்கள். ஏன்? உங்களை விட அடுத்த கட்ட வரக்கூடிய மக்கள் அதை நன்கு விளங்கக்கூடியவர்களாக இருக்கலாம். மார்க்கத்தை சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு போட்ட அந்த ஒரு சிந்தனை இன்றைக்கு ஆலமரமாக விளைந்து நிற்கிறது என்றால் சஹாபாக்களினுடைய உழைப்பு தான் அதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பிணைப்பை எல்லாம் நல்லபடியாக அமைத்துக் கொண்டதனால், வெறுப்புணர்வு இல்லாமல் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்ததனால், சகோதரத்துவத்தோடு இருந்ததனால தான் அன்றைக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கொடிகட்டி பறந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரசூலுல்லாஹ் பெரிய ரஹ்மத்துல் ஆலமீன், அப்படிதானே? அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், சூரா அன்பியா 121வது அத்தியாயம், வமா அர்சல்நாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை அகிலத்தாருக்கு ஒரு அருள் கொடையாக நாம் வழங்கி இருக்கிறோம். நீங்கள் யார்? அகிலத்தாருக்கே ஒரு பேர் அருள். எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜின்களுக்கும், எல்லா படைப்புகளுக்குமே நீங்கள் அருள். உங்கள் ஆலமீன்களுக்கே அருளாக நான் வழங்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அருள் இந்த தோழர்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்பட்ட அருள் யாரு? இந்த தோழர்கள், இந்த தோழியர்கள். என முன் சென்ற நபிமார்கள் இருந்தாங்களே, அந்த நபிமார்கள் எல்லாம் மார்க்கத்தை சொல்லும் போது நிராகரித்ததே அந்த தோழர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், கடலை கடந்து கூட்டு வந்த உடனே நிராகரிப்புக்கு போய் வழிபாடு தன்னுடைய கொள்கையெல்லாம் மறந்து காளை கன்று வழிபட்டவர்கள் அந்த கூட்டம். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி எதிர்க்கும் போது அந்த நபியை மிகைத்து பேசினார்கள், உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்கன்றான். நபிக்கு அங்க மதிப்பில்லை. ஒரு ஊரை காட்டி மூசா நபி சொல்றாங்க, மக்களே நீங்கள் இந்த ஊருக்கு வாங்க, போரிடுங்க, உங்க உள்ள அநியாயக்காரர்கள் இருக்கிறார்கள்,
போரிட்டு அவர்களை நாம் மிகைத்து விட்டால் நாம் அங்க நியாயமான முறையில் ஆட்சி செய்து அங்க வாழலாம் வாங்கங்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், நீங்களும் உங்கள் இறைவனும் போய் போரிடுங்க, நாங்க இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், வெற்றினா சொல்லுங்க உள்ள வரணும். இதெல்லாம் ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவருக்கு எவ்வளவு பெரிய வழி தெரியுமா? அதுல இருக்கிற உலகத்திலே ஆகப்பெரும் தலைமைத்துவமாக மனிதர்களுக்கு அல்லாஹ் சொன்னது இந்த நபித்துவம் தான். எவ்வளவு பெரிய மனக்கு வருத்தத்தை தரும், கவலையை தரும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்து இருக்கிறாங்க, கனிமத்து பொருளை பிரிக்கிறாங்க, இது இவங்களுக்கு இது இவங்களுக்கு. ஒருத்தர் உள்ள உட்கார்ந்துட்டு பேசுறார், யஅதில் அபுல் காசிம், அபுல் காசிமே நீங்கள் நியாயமாக நடங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ்க்கு முகமே வாடி போச்சு அது சொன்ன உடனே. ஏன் ரசூலுல்லாஹ் ஏதாவது பொருளாதாரத்தை எடுக்கிற நபரா? அப்படிப்பட்ட பண்பாடா? அல்லாஹ் சொல்ற இன்னக்கல் அல்லாஹ் குலுக்கின் அலீம், நபியே மகத்தான நற்குணத்திற்குரியவர் என்று அல்லாஹ் பேசுறான். படைச்சவன் கொடுக்கிற சர்டிபிகேட். நபி அவர்களுடைய அந்த நம்பகத்தன்மையில எவனாவது குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல வாய்ப்பு இருக்கா? கிடையாது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் சொல்றாரு, முகம்மதே நீங்கள் என்ன செய்யுங்க, நியாயமா நடங்க அப்படின்னு. உடனே ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்த்தது யார் தெரியுமா? அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்யட்டும், என்ன துன்பம் அந்த மனுஷன் பட்டிருக்காரு அப்படின்னு. எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம். அந்த தோழர்களால் அவ்வளோ வேதனையை அனுபவிச்சு அந்த இஸ்லாத்துல நின்னாருங்கிறலாம் சாதாரண காரியம் கிடையாது. இவன் சொன்ன ஒரு வார்த்தையினால தாங்க முடியலையே. இவ்வளவு தூரம் இந்த தோழர்களுக்காக, இந்த முஸ்லீம் சமுதாயத்துக்காக நம்ம இவ்வளவு தூரம் உழைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம மார்க்கத்தை சொல்லி நம்ம ஏழ்மையில கடந்து பட்னியா கடந்து இவ்வளவு தியாகத்தை பண்ணதுக்கு அப்புறம் ஒருத்தர் நியாயமா நட நம்மளை பார்த்து சொல்றாருன்னா இந்த மனுஷருடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை நினைத்து பார்க்கிறார்கள். அப்ப என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வுக்கு தோழர்களால வந்த இடையூறுகளை விட பெரும் பெரும் இடையூறு யாருக்கால வந்தது? மற்ற இறை தூதர்களுக்கு அவர்களுடைய தோழர்களால் வந்தது. வழிகட்டுக்கு முதல்ல போனது அவங்க தோழர்கள் தானே. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, அல்லாஹ் யூதர்களை கிறிஸ்தவர்களை தன் கருணையிலிருந்து அப்புறப்படுத்தட்டும். இத்தஹது குபூர் அன்பியாஹி மசாஜித், அவர்கள் தங்கள் நபிமார்களுடைய கபர்ஸ்தானை வணங்குகிற இடமாக ஆக்கி கொண்டார்கள். யார் ஆக்குவா? சஹாபாக்கள் சொல்லாம நமக்கு தெரியாதுலாங்க இதான் நபி கபர்ஸ்தான். நமக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா தான் நபி கபர்ஸ்தான்? தெரியாது. எந்த நபியினுடைய கபராக இருந்தாலும் சரி, அந்த நபியுடைய தோழர்கள் சொல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு தெரியுமா? இது மூசா நபியுடைய கபரு, இது தாவூத் நபியுடைய கபரு, இது சுலைமான் நபியுடைய கபரு தெரியுமா? அப்ப யார் தான் முதல்ல வழிகட்டுக்கு போனது? எந்த நபியை கடைபிடித்து வாழ்ந்தார்களோ அந்த நபியினுடைய தோழர்கள் தான் முதல் கட்ட வழிகட்டுக்கான பாதையை பிரிச்சு விட்டது. அவ்வளவு மோசமான தோழர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க, நல்ல தோழர்களும் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சூரா சஃப் என்ற 61வது அத்தியாயம் இறுதி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு அன்சார் அல்லாஹ், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு உதவியாளர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். கமா கால ஈஸா இப்னு மரியம் மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியாளர்கள் யார் என்று ஈசா தன் சமுதாயத்தை நோக்கி கேட்டார். காலல் ஹவாரியூன், ஈசாவினுடைய சீடர்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்கு உதவியாளர்கள் என்று வந்தார்கள். அப்ப எல்லா நபியுடைய தோழர்களும் கெட்டவங்க அப்படி கிடையாது. நல்ல தோழர்கள் நல்ல நபிக்கு சிலருக்கு கிடைத்தது. ஆனா பெரும் கொண்ட பாக்கியம் யாருக்கு தான் கிடைச்சது? இந்த நபியினுடைய தோழர்கள் தான். அவ்வளவு பேர் அப்படி ஒரு கட்டுப்பாடு. நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், அதற்கு மறுபேச்சு பேச மாட்டோம். அது எங்களையே கொள்ளக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி என்ற ஒரு பெரும் கொண்ட கட்டுப்பாட்டோடு வாழ்ந்தவர்கள் அந்த தோழர்கள். அவ்வளவு பெரிய ஈமானிய உணர்வோடு, நபியினுடைய அடுத்த கட்ட கட்டளை வராதா என்ற எதிர்பார்ப்போடு அந்த தோழர்கள் தோழியர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போன்ற ஒரு வார்த்தை. ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்தை அமைச்சாங்க. இதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலத்தை தொடர்ச்சியா பேசும்போது சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். பத்ர் யுத்தத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வாய்ப்பு அல்லாஹ் தரான். மக்காவில் இருந்து நபி தோழர்களுடைய சொத்துக்களை திருடி எடுத்துக்கொண்டு மதீனா வழியாக அபு சுஃபியான் தலைமையில டமாஸ்கஸ் சந்தைக்கு போகிற ஒரு கூட்டம். இவங்க வாகன கூட்டம். ரசூலுல்லாஹ்க்கு இந்த தகவல் தெரிஞ்சு என்ன பண்ணாங்க? தோழர்கள்லாம் கூப்பிட்டு வாங்க, அந்த வாகன கூட்டத்தை வழிமறிப்போம். ஏன்னா போறது நம்ம சொத்து, போறது நம்ம இடத்துக்குள்ள, அப்ப எடுக்க நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? போவோம், அபு சுஃபியான் ஆட்களையும் அடிச்சு வரட்டி நம்ம சொத்துக்களை எடுத்துட்டு வருவோம்னு போறாங்க வாகன கூட்டத்தை வழிமறிக்க. அபூஜஹலுக்கு இந்த தகவல் தெரிந்து அவன் கூட்டத்தை திரட்டுறான். எப்படி அவர் நம்ம கூட்டத்தை வழிமறிக்கலாம்? நாம போவோம், முகம்மதையும் அவருடைய தோழர்களையும் கொன்று விடலாம் என்று ஒரு பெரும் படையை திரட்டி 1000 எதிரிகளோடு 1000 வீரர்களோடு அவன் புறப்பட்டு அபூஜஹல் வரான். இப்ப அல்லாஹ் 2 வாக்குறுதி கொடுக்கிறான். ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், 2 படையில் எதிர நீங்க எடுத்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதுல வெற்றி தருமா. எதனால எடுங்க. எதிரிகளை சந்திக்கிறீங்களா, அதுலயும் வெற்றி இருக்கு.
வாகன கூட்டத்தை சந்திக்கிறீங்களா, அதுலயும் வெற்றி இருக்கு. ரெண்டுல எதை எடுக்கணும் எடுத்துக்கங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், சஹாபாக்களுடைய உள்ளம் வாகன கூட்டத்தை நோக்கி போச்சு. ஆனால் அல்லாஹ் எதை நாடினான்? எதிரிகளை நோக்கி போகணும். ஏன்? அட பணம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும். நீங்க யாருன்னு அவனுக்கு தெரிய வைக்க வேண்டாமா? நீங்க யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவனுக்கு பாடம் நடத்த வேண்டாமா? எதிரிகளை சந்திங்க, அவனுக்கு என்ன நடக்குங்கிறத பத்தி அல்லாஹ் திருக்குர்ஆனில் பேசுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, வாகன கூட்டத்தை விட்டுருவோம், அவன் போனா போயிட்டு போட்டு, நம்ம பிரச்சனை இல்லை. அபூஜஹல் பத்ரை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறான். இவன் கதை இன்னையோட முடிச்சிடணும். கதை என்ன பண்ணிடணும்? இனிமே வாலாட்ட விடக்கூடாது. அவ போர்க்களத்துக்கு போகலாங்கிற ஒரு மனசுக்கு ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ரெட்ட மனசு இருக்கு. என்ன விஷயம்? போவோமா வேண்டாமா? சஹாபாக்கள் என்ன சொல்ல போறாங்க? ஏன்னா வந்தது 300 பேர் தான் கூட்டு வந்திருக்கிறோம், வாகன கூட்டத்தை வழிமறிக்க தான் வந்திருக்கிறோம். போவோன்னு ஒரு பக்கம் என்ன இருந்தாலும் போக வேண்டாமோ, இந்த தோழர்கள் என்ன சொல்லிடுவாங்களோ, ரசூலுல்லாஹ் ஒரு கவலையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெட்டை மனதில் இருக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க போவோம், நீ பாத்துக்கோ அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறல, அப்படியே தான் இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே வாங்க போவோம், நம்ம சண்டை போட்டுருவோம், எனக்கு என்ன நடந்தாலும் பாத்துக்குவோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் முகம் மாறல. இப்படி முஹாஜிர்கள் ஒவ்வொருத்தரா பேசுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறல. அன்சாரிகள் புரிந்து கொள்கிறார்கள், நபி நம்ம வார்த்தையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போல. அல்லாஹ்வுடைய தூதரே, அன்சாரிகளாகி எங்க வார்த்தையை தான் நீங்க கேட்கறீங்களா? நீங்கள் கட்டளையிட்டால் குதிரையை கடல் மேல இறக்க சொன்னால் நாங்க இறக்குவோம். நாங்க கடல் மேல போயிட்டு வந்து தப்பிக்க முடியும், உயிரோட வர முடியுமா? கடல் மேல கப்பல்ல போலாம், படகுல போலாம், குதிரையில போலாமா? நீங்கள் கட்டளையிட்டால் குதிரையோடு கடலில் இறங்க தயார். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்கள் போருக்கு தயாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய முகமே மாறிச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த தோழர்கள் அன்சாரிகள் தியாகம் செய்ய ஏதாவது நியாயமான காரணம் இருக்கா? ஒரு காரணம் கிடையாது. ஆனா தியாகம் பண்ணாங்க. என்ன இவங்கள ஊரை விட்டு ஓடுனாங்க, விரட்டப்பட்டாங்க? கிடையாது. இவர்களா 13 ஆண்டு காலம் கொலை செய்யப்பட்டார்கள்? கிடையாது. இவர்களையா 13 ஆண்டு காலம் போட்டு துன்புறுத்தினார்கள்? கிடையாது. இவர்களை எதிர்த்து அவன் வரான். அபூஜஹலை யாரை எதிர்த்து வரான்? அன்சாரிகளை கொல்லணும் வரான். அவனுக்கு நோக்கம் முஹம்மதும் ரசூலுல்லாஹ்வும் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் முஹாஜிர்கள். அன்சாரிகள் இஸ்லாத்தை எடுத்துட்டு எங்களுக்கு என்ன, அது எங்க ஊர் பிரச்சனை, அது உங்க ஊர் பிரச்சனை. நீங்க இஸ்லாத்துல இருங்க, இல்லாம போங்க, எங்களுக்கு தேவை கிடையாது. எங்க ஊர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சா இல்லையா, அவங்கள கதையை முடிக்காம வரமாட்டோம், அந்த நோக்கத்துல வரோம். அன்சாரிகள் என்ன நினைச்சிருக்கலாம், அது உங்க ஊர் பிரச்சனைப்பா, உங்க பிரச்சனை நீங்க பாத்துக்கங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க எங்களுக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கு, சொத்து பத்து இருக்கு, நாங்க கவனிக்கணும் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அந்த அன்சாரிகள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டளையிடுங்கள், இந்த குதிரையை நாங்கள் கடலுக்குள் இறக்க வேண்டுமா? இறக்குறோம். நாங்க அந்த அளவிற்கு ஒரு தியாக உள்ளம் கொண்டவர்கள் அந்த சஹாபாக்கள். இவங்க செஞ்ச காரியத்தெல்லாம் பார்த்தோம்னா, அதனால தான் ரசூலுல்லாஹ்ட்ட ஹுதைபியா உடன்படிக்கை போடுறதுக்கு முதல்ல சுஹைப் வரல, வேற வேற பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நான் பாரசீக மன்னனை பார்த்திருக்கிறேன், கிஸ்ராவை, ரோமபுரி மன்னனை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ பல அரசர்கள்ட்டெல்லாம் போனேன், ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன், அவர்களுக்கு எழுத்தரா இருந்திருக்கிறேன், எவ்வளவோ பேரை பார்த்தாச்சு. முஹம்மதுடைய தோழர்கள் மாதிரி உலகத்தான எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு. அதான் கட்டுப்பாடு. இப்படி ஒரு தோழரை சந்திச்சதே கிடையாது. நான் ரோமபுரி பேரரசை பார்த்திருக்கிறேன், 1,00,000 பேர் 2,00,000 பேர் போர் வீரர் கொண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் அவன். பாரசீக மன்னர் ஹெர்குலிஸ், மிகப்பெரிய சாம்ராஜ்யம், உலகத்தை ஆட்சி செய்த 2 பெரும் அரசர்கள். அவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்துட்டேன். இப்படி ஒரு தோழரை என் வாழ்நாள பார்த்ததே கிடையாது. அவ்வளவு கட்டுப்பாடு. நபி எல்லுனா என்னையா நிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு. என்ன சொன்னாலும் ஏத்துக்குவாங்க, அங்க மறுபேச்சே கிடையாது. அந்த தோழர்களுடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அவர்களுடைய மார்க்க அறிவு, அவர்களுடைய மார்க்க தெளிவு, அவர்கள் மக்கள் மத்தியிலே மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்த அந்த விதம், இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாத்தை வளர வைப்பதற்கு ஒரு பெரும் காரணம். சஹாபாக்கள் தியாகம் செய்தார்கள், தியாகத்திற்கான ஒரு பெரும் விதையை விதைத்தது அல்லாஹ்வுடைய தூதர் தான். ரசூலுல்லாஹ் இல்லாம சஹாபாக்கள் இல்லை, சஹாபாக்கள் இல்லாமல் உலகத்தில் இஸ்லாம் இல்லை. அந்த அளவிற்கான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி இஸ்லாத்தை ஆழ விருட்சமாக பூமிக்குள் கொண்டு வந்து சேர்த்தது யார்? வளர்த்து விட்டது யார்? இந்த நபித்தோழர்கள். நபித்தோழர்களை விட்டுட்டு இஸ்லாமிய வரலாற்றை எழுதவே முடியாது. இஸ்லாமிய வரலாற்றை எழுதுங்களேன், ரசூலுல்லாஹ்வோடு நிறுத்திக்கும் அப்படின்னா நீங்க ஹிரா குகையில நின்றணும். அடுத்து எங்க போவீங்க? நேரம் அங்கிருந்து ஹதிஜா அம்மையார்ட்ட வரணும், வராக்கா பின் நௌஃபல்ட்ட வரணும், அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட வரணும், அபூபக்கர்ட்ட நீங்க வரணும். சஹாபாக்களை டச் பண்ணாம நான் வரலாற்றை எழுத போறேன்னா ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் இருந்தது மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். இந்த சஹாபாக்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, அவர்களுடைய ஈடுபாடு, மார்க்க பற்று, மார்க்க தெளிவு, இதுதான் முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை உலகத்திற்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு முத்தாய்ப்பாக திகழ்ந்தது.
இந்த தோழர்களை பற்றி ஞானம், தோழர்களை பற்றி தெரிந்து கொள்வது, அவர்கள் மீது கொள்ளுகிற நேசம் என்பது நம்ம இஸ்லாத்தை இன்னும் கொஞ்சம் வலுவாக கடைபிடிப்பதற்கு உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காகத்தான் நாம் இந்த தலைப்பில் தொடர் உரை நிகழ்த்துவதற்கு நம்ம முடிவு செஞ்சிருக்கிறோம். இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு நம்ம முயற்சி செய்வோம். வாங்க முடியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். சஹாபாக்களை பற்றிய தொடர்ச்சியான செய்திகளை நம்ம பார்க்கறதோட ஒரு கூடுதலான ஒரு தகவலை நம்ம இங்கே நினைவுபடுத்தணும். நம்ம இப்போ பேசின ஒரு 40 நிமிடத்திற்கும் அதிகமாக முழுக்க முழுக்க சஹாபாக்களுடைய அந்த மாண்பு கண்ணியத்தை பற்றி நம்ம பேசணும். இது ஒரு நேரம் ஷைத்தான் நம்மளை இன்னொரு பாதைக்கு அப்படி இழுத்துட்டு போவோம். சஹாபாக்களை திட்டுவது எப்படி வழிகேடோ, சஹாபாக்களை அவர்களுடைய சொந்த கருத்துக்களை மார்க்கமாக்குவதும் வழிகேடு. ரெண்டுக்கு நடுவில் நிற்கணும். சஹாபாக்களை திட்டி காஃபிராயிடக்கூடாது. சஹாபாக்கள் எதையாவது செய்திருப்பார்கள், மார்க்கமாக ஒரு சில காரியங்களை, சட்டத்திட்டங்களை கடைபிடித்திருப்பார்கள். அல்லாஹ் சொன்னான் என்று அவர்கள் கடைபிடித்தால் அதை கடைபிடிங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் காட்டி தந்தார்கள், பார்த்தேன், செய்தார்கள், சொன்னார்கள், கடைபிடிங்க. அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று இல்லாமல் சஹாபாக்கள் சொந்தமாக ஒரு கருத்தை, ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் அவர்கள் சுய கருத்து மார்க்க சட்டம் ஆகாது. இந்த அடிப்படைக்குள்ள நின்றுட்டு தான் சஹாபாக்களை கண்ணிப்படுத்துறதுலாம். இந்த அடிப்படை விட்டு மாறிடக்கூடாது. இது நாம எடுத்த முடிவு இல்லை, சஹாபாக்களுக்குள்ள எடுத்த முடிவு. அவ்வளவு தூரம் கண்ணியமாக இருந்தாங்கல்ல, கண்ணியத்தோடு இருந்தாங்கல்ல. ஆனால் சஹாபாக்கள் ஒருவருடைய கருத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அபுதர் அல் கிஃபாரி ரதியல்லானவங்க, இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான், நேரத்தினுடைய அருமையை கருதி உதாரணத்துக்கு சொல்லி நிறைவு செய்யறேன். அபுதர் அல் கிஃபாரி ரதியல்லானவங்க ஒரு மார்க்க ஃபத்வாவை சொன்னார். என்ன ஃபத்வா தெரியுமா? யாருடைய காலம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லானவங்க காலம், 3வது ஹலிஃபாவுடைய ஆட்சி காலம். என்ன ஃபத்வா அப்படின்னா, உங்கள்கிட்ட நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு செலவு வருது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு செலவு ஒரு 20,000, நீங்க 30,000 தர்மம் பண்ணுங்க. யாரு? அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு. உன் செலவு போக மிச்சம் எல்லாம் என்னது? தர்மம் ஆக்கிடும். இஸ்லாம் என்ன சொல்லுது? 40ல 1 ரூபா தர்மம் பண்ணிட்டு போ, முடிஞ்சிருச்சு. மிச்சத்தை நீயா விரும்பினா செஞ்சா உனக்கு மறுமையில கூடுதல் கூலி, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கத்தில் அது பாவம் கிடையாது. ஜக்காத்தை கொடுத்து விட்டால் இஸ்லாத்தினுடைய பொருளாதார கடமை நிறைவு பெற்று விடுது. இப்படி குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. அபூதர் ரலியல்லாஹு என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க? நீங்கள் சம்பாதித்து உங்கள் செலவு போக இருக்கிறதெல்லாம் தர்மம் ஆக்கணும், ஆக்கலைன்னா நீங்க நரகவாசின்னு ஃபத்வா கொடுத்தார். இப்படியே பேசினார். அப்ப இந்த கருத்து மக்கள் மத்தியில் பேசணும். அவர் வேறொரு தேசத்துல, அதாவது வேறொரு நாட்டுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல கீழே இருக்கிறாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு தகவல் வருது, இப்படி அபூதர் பேசுறாரு, உண்மையா? குடிமக்கள் லெட்டர் எழுதி போடுறாங்க. அந்த கடிதத்தை பார்த்துட்டு நீங்க அபூதர் அனுப்பி வைங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, இப்படி நீங்க சொன்னீங்களா, உண்மைதானா? ஆமா உண்மைதான். இந்த கருத்தை நீங்க மாத்த வாய்ப்பு இருக்குதா? இல்ல மாத்த மாட்டேன், நான் இந்த கருத்து தான் இருப்பேன், மக்களை விட்டு நீங்க ஒதுங்கிருங்கன்ட்டு. இந்த கருத்து பேசக்கூடாது, இது இஸ்லாத்தில் இல்லையே. இது என்ன கருத்து? சம்பாதிக்கணும், செலவு போக மிச்சம் எல்லாத்தையும் தர்மம் பண்ணுங்கன்னா அப்படி அல்லாஹ் சொல்லலையே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலையே. ஆனா அபூதர் என்ன அடிப்படையில் எடுத்தார் தெரியுமா? எப்படி அந்த ஃபத்வா எடுத்தாங்க தெரியுமா?
ரசூலுல்லாஹ் ஒரு முறை சொன்னாங்க, உஹது மலை அளவிற்கு தங்கம் இடத்தில் இருந்தாலும் முழுமையாக 2 நாள் 3 நாள் நான் அதை தர்மமாக்கி விடுவேன், என் கடனுக்காக நான் எடுத்து வைப்பதை தவிர. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸை வச்சு அவர் விளக்கம் கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஹது மலை அளவுக்கு தங்கமே இருந்தாலும் செலவு பண்ணிடுவேன். நபியே செய்யும்போது உங்களுக்கு என்ன, எனக்கு என்ன, எல்லாரும் செய்யணும். சம்பாதிச்சீங்கன்னா செலவு போக அத்தனை தரம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதுல தெளிவா நிக்கிறாங்க, இல்ல இவர் தப்பா விளங்கிட்டாரு, தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, இப்படி ஒரு ஃபத்வா நீங்க கொடுக்க கூடாது, கொடுக்கறதா இருந்தா இந்த மக்களோட இருக்காதீங்க. இப்படி ஒரு நிலைப்பாடு வந்துச்சு. இதற்கு நினைவுபடுத்துறோம்னா சஹாபாக்களை பின்பற்றல. எது வரைக்கும் அவங்களுடைய தியாகத்தை மதிப்போம், அவங்க தியாகம் மாதிரி நம்மளும் தியாகம் செய்வோம், அவங்க அர்ப்பணிப்பு மதிப்போம், நம்மளும் அப்படி அர்ப்பணிப்பு செய்வோம், அவங்களுடைய ஈமானி உணர்வை மதிப்போம், மார்க்கப்பற்ற மதிப்போம், நாமளும் அப்படி இருப்போம். அவங்க சுயமா ஒரு கருத்து சொல்றாங்க, நீங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் என்ன சொன்னார்கள். ஏன் அல்லாஹ் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் மனோ இச்சை இப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹி யூஹா, இவர் பேசுவதெல்லாம் அறிவிக்கப்பட்ட வஹி செய்தி மட்டும்தான். ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒன்று சொல்றாங்க, லுஹர் 4ங்கறாங்க, அஸர் 4ங்கறாங்க, மக்ரிப் 3ங்கறாங்க, ஃபஜர் 2ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொந்தமா பேசல, அல்லாஹ் சொல்லி பேசுறாங்க. அல்லாஹ் சொன்னதனால் தான் நபி பேசுவதனால், நபி அவர்கள் சுயமாக பேசாத காரணத்தினால் நபியை நாம கடைபிடிக்கணும். இறைவனுடைய சட்டம் மட்டுமே மேலோங்கப்படக்கூடிய மார்க்கம் இது. தனி மனிதர்களுடைய கருத்துக்கள் மார்க்க சட்டமாக கூடாது. அப்ப இன்னைக்கு பேசுற தலைப்பு தான் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு பாதி ஒரு பகுதி மட்டும் கேட்டுட்டு புரிஞ்சு கூடாது. சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் இருக்குதா, அந்த சஹாபி தானே முத்தலாக்கு சொன்னால் சட்டம்னாரு, நம்ம அதை கடைபிடிப்போம்னு பேரக்கூடாது. இந்த சஹாபி தானே ஜும்மாக்கு 2 பாங்க சொன்னார், நம்ம அதை கடைபிடிப்போம்னு பேரக்கூடாது. இந்த சஹாபி தான் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று அந்த சஹாபாக்களுடைய சொந்த கருத்துக்களை, சுய கருத்துக்களை மார்க்கமாக்குவது என்பது வழிகேடு. அந்த நோக்கத்தில் போகக்கூடாது. மற்றபடி அவருடைய தியாகத்திற்கு மதிப்பளித்து அவர்கள் மீது அளவு கடந்த ஒரு நேசத்தை வைத்து, அந்த நேசம் தான் நம்முடைய ஈமானியுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் என்பதை புரிந்து அவர்களை போன்று தியாகம் செய்வோம், அவர்களுக்கு மதிப்பு வழங்குவோம். அவர்களோடு, அந்த நபியோடு, நபி தோழர்களோடு மறுமையில் சொர்க்கத்தை நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதற்கு நாம் துஆ செய்வோம். ஆனால் அவர்கள் சுயமாக ஒரு மார்க்க சட்டத்தை சொல்வார்களே ஆனால் அதை ஏற்று கடைபிடிக்க கூடாது, அது வழிகேடு என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அல் குர்ஆனில் இருந்து 1000 கேள்விகள் என்ற தலைப்பில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல் பக்ரா என்ற சூரா 151 இருந்து 180 வரை நடத்தினாங்க. அதே 3 வருஷம் 30 வருஷம் மறுபடியும் நம்ம தரோம். மீண்டும் நீங்க பார்த்துட்டு வாங்க, அதுல இருந்து கூடுதலான கேள்விகள் நம்ம கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.